ஆல் வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழக காவல்துறையில் 2ஆம் நிலை காவலர் அதாவது கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நியூஸ் பேப்பரில் அதற்கான விளம்பரம் வந்திருந்தது. அதற்கான டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் எந்த தேதியிலேருந்து எந்த தேதிக்குள்ளே பிறந்தவராக இருக்கணும், என்ன உயரம், என்ன வயது, எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா சந்தேகங்களும் தீரும். யூஎஸ்ஆர்பி தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து இப்போது 2ஆம் நிலை காவலருக்கான பணியிடங்கள் வந்திருக்கு, அதாவது கான்ஸ்டபிள் பணியிடங்கள். ஓகே, இதற்கான போர்ட்டல் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஆகஸ்ட் 22 செப்டம்பர் 21 வரை உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. சப்மிட் பண்ணப்பட்ட அப்ளிகேஷனை நீங்கள் விருப்பப்பட்டால் திருத்தம் பண்ணிக்கலாம். அதற்கான கடைசி தேதி 25/9 வரையும் இருக்குது. இந்த வேலைக்கான எழுத்து தேர்வை பார்த்தீங்கன்னா 9/11 உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11ஆம் மாதம் 9ஆம் தேதி இருக்கும். அதை லேட்டராக கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்ளை பண்ணக்கப்புறம் கால் லெட்டர் வரும். அதில் என்ன தேதி, எந்த இடம், அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க் தரேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்போ ஹால் டிக்கெட் வந்தாலும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்திடுவேன். எப்படி டவுன்லோட் பண்ணுறது எல்லாத்தையுமே, அதாவது வேலைவாய்ப்பு தொடர்பான அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அங்கே தெரியப்படுத்திடுவேன். ஓகே, மொத்தமாக எவ்வளோ காலிப்பிடாங்கள் அப்படின்னா 3644 + 21 அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3650 ப்ளஸ் வேக்கன்சி. இதில் காவல்துறைக்கு தேவையான 2ஆம் நிலை காவலர் அதாவது போலீஸ் கான்ஸ்டபிளில் 2833 காலிப்பிடங்கள். அதில் ஆண்களுக்கு எவ்வளோ, பெண்களுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுக்கல. ஆண்கள் பெண்கள் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிறை மற்றும் சீர்திருத்த துறையில் கிட்டத்தட்ட 180 வேக்கன்சி. இதுவும் கான்ஸ்டபிள் தான், பட் இந்த துறையில் இதில் 148 ஆண்களும் 38 பெண்களும் எடுக்கிறாங்க. அடுத்து இந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறைக்கு ஒன்லி ஆண்கள் மட்டும்தான் தகுதி. 631 காலிப்பண்டங்கள் எடுக்கிறாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3650 ப்ளஸ் வேக்கன்சி இருக்குது. ஓகே, ஒரு டீசெண்டான பணியிடங்கள் தான். ஓகே, இந்த வேலைக்கான சம்பளம் எவ்வளோ ப்ரோ அப்படின்னா 18,200லேருந்து 67,100 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது பேசிக் பே தான். இது இல்லாமல் அடிஷ்னல் அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேர்த்து முதல் மாதம் சம்பளமே 25,000 வரையும் உங்களுக்கு இருக்கும். கல்வி தகுதி என்ன ப்ரோ அப்படின்னா 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 10ஆம் வகுப்பு நீங்கள் எங்கே படிச்சிருந்தாலும், கவர்மெண்ட் ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூல், ஸ்டேட் போர்டு, மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்சி எங்கே படிச்சிருந்தாலுமே நீங்கள் தகுதி தான். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வயது வரம்பு. இதில் தான் நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் பொது பிரிவினராக இருக்கீங்க, அதாவது ஓசி கம்யூனிட்டியில் வரீங்க அப்படின்னா 18லேருந்து 26 வயசு வரை அப்ளை பண்ணலாம். அப்படி சொல்லிட்டீங்க, தேதிப்படி சொல்லுங்கள் அப்படின்னா 2/7/1999லேருந்து 1/7/2007 இந்த தேதிக்குள்ளே பிறந்தவராக இருக்கணும். அதே மாதிரி பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சினா 2/7/1997லேருந்து 1/7/2007 இந்த தேதிக்குள்ளே பிறந்தவராக இருக்கணும். அப்படி பார்த்தா 18லேருந்து 28 வயசு வரை அப்ளை பண்ணலாம். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அப்படின்னா 2/7/1994லேருந்து 1/7/2007 இந்த தேதிக்குள்ளே, அதாவது 18லேருந்து 31 வயது வரையும் உள்ள ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பில் அந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு துறைக்கு மட்டும்தான் ஆண்கள் தகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதி 2 பதவிகளுக்கு ஆண்கள் பெண்கள் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மொத்தமாக 3600 ப்ளஸ் வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டேன். அதை வகுப்பு வாரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. பொது பிரிவினருக்கு இருக்கிற வேக்கன்சியில் 31% கொடுத்துட்றாங்க. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அதாவது பிசிக்கு 26.5. இதெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழக அரசோட ஒரு சட்டம். இவ்வளோ வேக்கன்சி வருதுன்னா அதில் இவ்வளோ சதவீதம் இவங்களுக்கு கொடுக்கணும்னு அந்த சட்டத்தை நாங்கள் பின்பற்றி அதற்கான அட்டவணையை வெளியிட்டு அந்தந்த வேக்கன்சியை அவங்கவுங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத இவங்க இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரையும் முற்றிலும் நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% முன்னுரிமை கொடுக்குறாங்க. அது பேர் பிஎஸ்டிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம். அந்த சான்றிதழ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ பிஎஸ்டிஎம் எனேபிள் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு கிடைக்க முன்னுரிமை இருக்குது. 20% இருக்கிற வேக்கன்சியில் 20% இந்த தமிழ் வழியில் கல்வி முடித்தவங்களுக்கு இருக்குது. அதனால் பிஎஸ்டிஎம் முடித்தவங்களுக்கே வேலை அப்படின்னு கிடையாது. நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க, உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கான கட் ஆஃப் கொஞ்சம் குறைஞ்சி வரலாம். ஆனால் நீங்களும் மற்றவர்கள் போல் உழைக்கணும், ப்ரிப்பரேஷன் எல்லாமே பண்ணணும். ஏன்னா ஒரு தவறான பின்பம் இருக்குது, பிஎஸ்டிஎம் இருந்தால் வேலை, தமிழ் வழியில் படிச்சிருந்தா வேலை, அது மாதிரிலாம் கிடையாது. ஓகே, அடுத்து தேர்வு முறைக்கு வந்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு இருக்குது. 80 மதிப்பெண்ணுக்கு வைக்கிறாங்க.
அதே மாதிரி முதன்மை எழுத்து தேர்வு இருக்குது, 70 மதிப்பெண்க்கு வராங்க. அதுக்கப்புறம் சான்றிதழ் சரிபார்ப்பு இருக்குது, அதுக்கெலாம் மார்க் கிடையாது. உடல் கூறு அளத்தல், அதாவது உங்களோட உயரம் மற்றும் இடை, செஸ்ட் இதெல்லாம் அளப்பாங்க, இதுக்கெலாம் எந்த மார்க்கும் கிடையாது. அதே மாதிரி உடல் உறுதி தேர்வு, அதே மாதிரி உடற்திறன் போட்டி இருக்குது. அதாவது இந்த கயிறு ஏறுதல், லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் இதுக்கு மார்க் இருக்குது. அப்புறம் சிறப்பு மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 6 மார்க் கொடுக்குறாங்க. இதில் தான் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் வரவங்க, அப்புறம் இது போன்ற முன்னுரிமைகள்லாம். ஃபஸ்ட்டு எழுத்து தேர்வு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எழுத்து தேர்வில் பகுதி 1 பகுதி 2ன்னு 2 இருக்குது. எல்லாமே ஒரே நாளில் தான் நடக்கும். பகுதி 1ல் தமிழ் தகுதி தேர்வு இருக்கும். இதில் 80 மதிப்பெண்கள், 80 வினாக்கள், 80 நிமிடம் உங்களுக்கு கொடுப்பாங்க. 10ஆம் வகுப்பு தரத்தில் முற்றிலும் தமிழவே சிலபஸாக கொண்டு உங்களுக்கு இருக்கும். அடுத்து அதே தேர்வில் பகுதி 1ல் தமிழ், பகுதி 2ல் முதன்மை எழுத்து தேர்வு. இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, பொது அறிவிலிருந்து 45 கொஸ்டின், உளவியல் சைக்காலஜிலேருந்து 25 கொஸ்டின், அப்படி பார்த்தா மொத்தமாக 70 கொஸ்டின், 70 மதிப்பெண்கள் உங்களுக்கு இருக்குது. ஓகே, எழுத்து தேர்வை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறீங்க அப்படின்னா உடல் கூறு அளத்தல் இருக்குது. அதாவது உயரம் இதெல்லாம் பார்க்குறது. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த உயரம் இருக்கீங்களா, இந்த எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தணும். ஃபஸ்ட்டு ஆண்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு உயரத்தை சொல்லிடுறேன். பொது பிரிவினர் பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்னா 170 சென்டிமீட்டர்னாவது குறைஞ்சது நீங்கள் இருக்கணும். பெண்கள் அப்படின்னா 159 சென்டிமீட்டர் இருக்கணும். அதே எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிஐ சேர்ந்த ஆண்கள் அப்படின்னா 167 இருந்தால் போதும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிஐ சேர்ந்த பெண்கள் அப்படின்னா 157 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமா. ஆண்களுக்கு மட்டும் செஸ்ட்டை அளப்பாங்க. செஸ்ட்டை சுற்றி டேப்பால் 81 சென்டிமீட்டர் இருக்கணும். மூச்சை உள்ளடக்கப்பட்ட, அதாவது மூச்சை எக்ஸ்பேண்ட் இழுக்கிறப்போ 5 சென்டிமீட்டர் விரிவடையணும். அடுத்து உடல் உறுதி தேர்வு, எண்டூரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் மதிப்பெண் கிடையாது. ஆண்கள் அப்படின்னா 1500 மீட்டரை 7 நிமிஷத்துக்குள்ளே ஓடி காட்டணும். பெண்கள் அப்படின்னா 400 மீட்டரை 2.5 நிமிஷத்துக்குள்ளே ஓடி காட்டணும். இதுக்கெல்லாம் மதிப்பெண் கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா உடற்திறன் போட்டி இருக்குது. ஸோ இது கட்டாயம். உடன்திறன் போட்டியில் ஃபஸ்ட்டு ஆண் விண்ணப்பதாரருக்கு சொல்லிடுறேன். கயிறு ஏறுதல் இருக்குது. ஒரு கயிறு தொங்கிட்டு இருக்கும். அதில் 5 மீட்டருக்கு குறைவாக ஏறுறீங்கன்னா உங்களுக்கு எந்த மதிப்பெண்ணும் கிடையாது. 5 மீட்ரு டு 6 மீட்ரு வரையும் ஏறுறீங்க அப்படின்னா 4 மதிப்பெண். 6 மீட்டர் டு அதுக்கு மேலே ஏறுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 மதிப்பெண்கள் தராங்க. அதே மாதிரி நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் இருக்குது. நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல். ஸோ நீளம் தாண்டலில் 1 மீட்டர் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா, அதாவது இந்த மீட்டர்லேருந்து 3.8லேருந்து 4.5 மீட்டருக்குள்ளே தாவறீங்கன்னா உங்களுக்கு 4 மதிப்பெண். அதை தாண்டி தாவறீங்கன்னா உங்களுக்கு 8 மதிப்பெண். இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஓட்டம் இருக்குது. 100 மீட்டர் ஓட்டம், 400 மீட்டர் ஓட்டம். ஸோ இது அந்த குறிப்பிட்ட வினாடிக்குள் நீங்கள் பூர்த்தி பண்ணுறீங்க அப்படின்னா 13 நிமிஷத்துக்கு 13 டு 15 அப்படின்னா 4 மார்க்கு. 13 நிமிஷத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 8 மார்க் அப்படின்னு சொல்லி தகவல் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பெண்கள் அப்படின்னா நீளம் தாண்டுதல் இருக்கும். பெண்களுக்கு கயிறு எறிதல் கிடையாது. அப்புறம் குண்டு எறிதல் அப்படின்னா கிரிக்கெட் பந்து எறிதல் இருக்கும். இது 2த்தில் ஏதாவது ஒன்று பெண்கள் சூஸ் பண்ணணும். ஸோ அதை எவ்வளோ மீட்டர் நீங்கள் விட்டறிகிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு மார்க். அந்த மீட்டர் கணக்கு எல்லாமே அந்த இடத்துல தமிழ்லேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மீட்டருக்குள்ளே போகிறீங்கன்னா 4, அதையும் தாண்டி எறிகிறீங்கன்னா உங்களுக்கு 8 மார்க் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இந்த வேலைக்கான தேர்வு கட்டணம் 250 ரூபாய் அப்படிங்கிறதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகட்டும். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது எல்லா தகவலையுமே நான் நிச்சயமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வேலைக்கான தேர்வு ஆல்மோஸ்ட் தமிழகத்தில் எல்லா மாவட்டங்கள்லையுமே நடக்கும். உங்களுக்கு நியர்பை சென்டரை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்பே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். போதுமான தகவல் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதும். சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். நாளைக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். சற்று போருங்க. நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.